அடியில் இந்த நெட் பீஸ் நெட் பீஸ் வந்து மாட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. லைனிங் கிளாத் மட்டும் மடித்து தைச்சா போதும். இப்போ ராங் சைடில் இந்த லைனிங் கிளாத் நம்ம மடித்து தைச்சிருக்கோம். ஃபினிஷிங் இது மாதிரி வரணும். உங்களுக்கு துணி வர்றவங்க ஃபுல்லாக அந்த நெட் கிளாத் மறையிற வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பீஸும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரத்தில் தைச்சி வச்சுக்கணும், கீழே அது மாதிரி மடித்து வச்சுக்கணும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் லைனிங்கோட நினச்சி வச்சுருக்கோம். இப்போ ஷேப்டு பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம ஏற்கனவே கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேன்வாஷோட ஓரத்தை ஒரே ஒரு மடிப்பு மடித்து ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுக்கோங்க. அந்த ஷேப் படி இப்படி ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அதுக்கப்புறம் இதில் கரெக்டாக அந்த கேன்வாஷும் நம்ம கட் பண்ணிருக்க நெக்கும் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ கேன்வாஷோட ஓரத்தை மடித்து தைக்கணும். ஒரு மடிக்கு மடித்தா போதும். ஏன்னா கேன்வாஷ் உள்ள நம்ம தைச்ச பிறகு ஹேமிங் பண்ணிடுவோம். ஸோ ஒரே ஒரு மடிப்பு மடித்து ஓரத்தில் தையல் போட்டால் போதும். இந்த மூளைலாம் தைக்கிறதுக்கு முன்னாடியே மடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நெக் ஷேப் படி நம்ம இந்த கேன்வாஷை, அதாவது கேன்வாஷ் மேலே வர மாதிரி வச்சுக்கணும். பீஸ் வந்து அடியில், இந்த பீஸும் இந்த பீஸும் அடியில் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை இந்த கேன்வாஷ் மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நெக்கும் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வாஷ் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தையல் போடும்போது ஒரு ப்ரெஷர் ஃபிட் அளவு இந்த நெக்கை ஜாயின் பண்ணால் போதும். ப்ரெஷர் ஃபிட் அளவுனா ஒரு 1/2 சென்டிமீட்டர் வரும். நெக்கு கரெக்டாக அந்த மூலெல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு தைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அதே சமயத்தில் சுருக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த கேன்வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி துணியை கொஞ்சம் தளர்வாக விட்டு தைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வி நெக் ஷேப் வச்சுருக்கோம். இந்த கார்னரில் வந்து ஊசி உள்ளே விட்டு குத்திக்கோங்க. ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு